டியூப் தமிழ் வணக்கம். போரில் நமக்கே வெற்றி. ஈரானுடைய இப்போதைய முன்னணி தலைவர்களில் ஒருவராகிய முகமது பக்கார் கலிபா அதிரடி அறிவிப்பு. நாங்கள் அமெரிக்காவுடன் பேச வந்தது தோற்று போனதற்காகவோ அல்லது அமெரிக்காவினுடைய தாக்குதல்களுக்கு அஞ்சியோ அல்ல, நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்பதனால் தான் அமெரிக்காவுடன் பேச வந்தோமே அல்லாமல் வேறொன்றும் கிடையாது என்றும், வெற்றி பெற்ற நாங்கள் தோற்று போன அமெரிக்காவினுடைய நிபந்தனைகளை எதற்காக ஏற்க வேண்டும் என்று அவர் கேட்டிருக்கின்றார். நேற்றிரவு நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அவருடைய இந்த கருத்து ஈரானிய மக்களுக்கு புதிய உற்சாகத்தை வழங்கினாலும் உலக நாடுகளுக்கு அதை தொடர்ந்து ஈரான் விடுத்திருக்கின்ற எச்சரிக்கைகள் மத்திய கிழக்கு முழுவதும் முழுமையான ஒரு போருக்குள் செல்லக்கூடிய அபாயத்தை நோக்கி வேக வேகமாக கீழே இறங்கிக் கொண்டிருக்கின்றது. பேச்சுக்களை நாம் ஒரு ராஜதந்திர முயற்சியாக பார்க்கவில்லை, பேச்சுக்கள் என்பதையும் ஒரு போராகத்தான் பார்த்தோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எதிரி தமது நிபந்தனைகளை நமக்குள் திணிக்க முயற்சி எடுக்கின்றார். பேச்சுவார்த்தை என்பது நமக்கெல்லாம் ஒரு போர்தான் என்றும் அவர் தெரிவித்தார். நாம் அமெரிக்காவிடம் மண்டியிட மாட்டோம் என்பதை அவர் திட்ட தெளிவாக கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய ராணுவ நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பயமில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அவருடைய இந்த கருத்து மிக மிக காட்டமான கருத்தாக இருக்கின்றது. தொடர்ந்து என்ன நடைபெற்றிருக்கின்றது, மேலும் பல அதிர்ச்சி கருத்துக்களை ஈரான் வெளியிட்டிருக்கின்றது, பார்க்கலாம். திகில், திகைப்பு, மயிர்கூச்செறிவு. உலகப் போரை பிரகடனப்படுத்துவதை விட இனி வேறு வழியற்ற நிலையை வல்லரசுகளுக்கு இந்த காட்சி உருவாக்கி இருக்கின்றது. காரணம், பாரசீக வளைகுடா, ஓமன் குடாவில் நங்கூரமிட்டிருக்கின்ற உலகின் எந்த நாடாக இருந்தாலும் கவலை இல்லை, அந்த நாடுகள் தங்களுடைய நங்கூரத்தை மேலே இழுக்க கூடாது, கப்பலை கோர்மூஸ் நீரிணை நோக்கி நகர்த்த கூடாது என்று ஈரான் அதிரடி உத்தரவு. அப்படி நகர்த்துவீர்களாக இருந்தால் தாக்குதல் நடைபெறும் என்றும் எச்சரித்திருக்கின்றார்கள். இப்படி நகர்ந்த இந்தியாவினுடைய 2 கப்பல்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. ஒரு கப்பலின் மேல் தளம் கண்ணாடி சன்னல்கள் உடைந்து சிதறி இருக்கின்றன. அதைத் தொடர்ந்து ஈரானுடைய இந்தியாவிற்கான தூதுவரை அழைத்து இந்தியா தனது அதிருப்தியை தெரிவித்து ஈரானின் அதி உயர் மட்டத்திற்கு தங்களுடைய அதிருப்தியை தெரிவியுங்கள் என்று கூறியிருக்கின்றது. இந்தியா ஈரான் இடையே இருந்த நல்லுறவில் ஏற்பட்டிருக்கின்ற விரிசலாகவும் இது இருக்கின்றது. இப்போது பாகிஸ்தான் ஈரானுடன் எடுத்திருக்கின்ற நல்லுறவும் இந்த பிளவும் என்ன ஆக போகின்றது என்பதை அடுத்து வரும் நகர்வுகளை காட்டும். மேலும் ஈரான் கூறுகின்ற பொழுது, கோர்முஸ் நீரிணையில் இருந்து நீங்கள் கப்பல்களை நகர்த்துவீர்களாக இருந்தால் தங்களுடைய பொது எதிரிகளாகிய அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய இருவருடனும் நீங்கள் சேர்ந்து இயங்குகின்றீர்கள் என்ற முடிவிற்கு நாங்கள் வருவோம், தாக்குதலை உங்கள் மீது நடத்துவோம் என்றும் கப்பல் நிறுவனங்கள் அனைத்திற்கும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. நேற்று 2 இந்திய கப்பல்கள் மீது துப்பாக்கி பிரயோகம், இன்னொரு கொண்டெய்னர் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல், ஓமான் கடலை அண்டி ஒரு பிரமாண்டமான சுற்றுலா பயணிகள் கப்பலின் மீது அதை சுற்றவர ஏவுகணைகளினுடைய தாக்குதல், கொந்தளித்த கடலில் சிக்கப்பட்ட மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு அலறல் குரல், அவர்களுக்கும் எச்சரிக்கை. இதற்கான காரணம், ஈரானுடைய துறைமுகங்கள் 100% முற்றுகையிடப்பட்டிருக்கும் என்று அமெரிக்கா அறிவித்ததுதான். அமெரிக்கா தன்னுடைய நிலைப்பாடுகளை தளர்த்தி கொள்ளாத வரையில் அமெரிக்காவுடன் இனி பேச்சுக்கள் இல்லை என்று ஈரான் பகிரங்கமாக அறிவித்திருக்கின்றது. ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர், நாங்கள் பேச்சுவார்த்தை என்பதை ஒரு ராஜதந்திரமாக கருதவில்லை, அதை போரின் ஓர் அங்கமாகத்தான் கருதுகின்றோம், பாகிஸ்தானில் சந்தித்தது போர்க்களத்தின் ஓர் அங்கம்தான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இனி தொடர்ந்து பேசுவதற்கு இடமில்லை என்று அதிரடி அறிவிப்பை ஈரான் அறிவித்திருக்கின்றது. ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய தொடர்பாளர் சயீத் காதிப் சாதே பேசுகின்ற பொழுது, எதிரி தன்னுடைய நிபந்தனைகளை தங்கள் மீது திணிப்பதற்கு முயற்சி எடுக்கின்றார். அவர் வெற்றி பெற்றது போன்ற ஒரு தப்பான மாயையில் இருக்கின்றார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இருவரும் பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார வேண்டுமாக இருந்தால் அதற்கான கள சூழ்நிலை இன்னமும் உருவாகவில்லை. அமெரிக்காவினுடைய கோரிக்கை
கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்மை அவமானப்படுத்துவது போல செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஒப்படையுங்கள், எங்களை சரியான நேரத்தில் காப்பாற்றுகின்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்பதெல்லாம் அமெரிக்காவினுடைய நிபந்தனை. அமெரிக்கா யார் இந்த நிபந்தனைகளை எங்களுக்கு விதிப்பதற்கு? அமெரிக்காவுடன் பேசுவதற்கு இருவரும் சமமாக உட்காருகின்ற ஒரு நிலை இருக்க வேண்டும். அந்த நிலை இல்லாமல் அமெரிக்காவுடன் பேசுவதில் எந்த பயனும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் ஈரானுக்கு கட்டணம் செலுத்தி கோர்முஸ் நீரிணையின் வெளியால் வருகின்ற கப்பல்கள் எந்த நாட்டு கப்பலாக இருந்தாலும் தடுக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியிருக்கின்றது. அதற்கு பதிலடிதான் எந்த நாட்டு கப்பலும் நங்கூரத்தை எடுக்கக்கூடாது என்று ஈரான் கூறியிருக்கின்றது. கட்டணம் கட்டி வரும் கப்பல்கள் ஈரான் மீது ஏற்கனவே போடப்பட்ட தடைகள் காரணமாக குற்றவாளிகளாக கருதப்படும் என்று அமெரிக்கா கூறுகின்றது. கட்டணத்தை கட்டாவிட்டால் இங்கிருந்து வெளியே செல்ல முடியாது என்று ஈரான் கூறுகின்றது. எனவே இந்த ஆடுகளத்தில் போர் ஒன்றினால் வெற்றியாளரை தீர்மானிக்காமல் வேறு வழிகளற்ற நிலை நோக்கி விவகாரம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய நிபந்தனைகள் அல்ல, அது ஈரானை அடிபணிய வைக்கும் மேட்டிமைத்தனமான, ஈரானை மரியாதை குறைவாக கருதுகின்ற ஒரு செயலாகும். ஒரு முறையான சந்திப்பை நடத்துவதற்கான மரியாதை சமத்துவம் கொண்ட இடத்தை நாம் இன்னமும் அடையவில்லை. அடிப்படை நிபந்தனைகளில் ஓர் உடன்பாடு ஏற்படாமல் உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து பயனும் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் 20 நிமிடங்களின் முன்னர் நல்ல செய்தி கிடைத்திருக்கின்றது என்றார். இப்போது ஈரானின் நிலைப்பாடு அடிதலையாக மாறியிருக்கின்றது. புதன்கிழமை இவர்கள் சந்திப்பார்கள் என்பதற்கான எந்த தடயங்களும் இல்லை. புதன்கிழமையுடன் யுத்த நிறுத்தம் முடிவடைகின்றது. அதற்கு பின் பெரும் போரொன்று வெடிப்பதற்கும் மத்திய கிழக்கே போர்க்களமாக மாறுவதற்கும் ஆன அபாய நிலை காணப்படுகின்றது. மேலும் கிடைத்திருக்கும் இடைவெளியில் அமெரிக்காவினுடைய நிர்வாகமும் படையினரும் என்ன செய்கின்றார்கள் என்பதை கணத்திற்கு கணம் நாங்கள் அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். லெபனானுடனான பேச்சும் லெபனானினுடைய பிரதமரனுடைய பிரகடனமும் லெபனான் என்கின்ற நீண்டகால உறவை காய் வெட்டுவதற்கான ஒரு வேலையை செய்திருப்பதானது அமெரிக்காவினுடைய நல்லுறவின் அடையாளம் அல்ல என்பதை ஈரான் அறிந்திருந்தாலும் அதை வெளியில் சொல்லாமலே லெபனான் பேச்சுவார்த்தைகளுக்கு பதிலடியாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய படைப்பிரிவில் பணியாற்றிய பிரான்சிய வீரர் ஒருவர் கொல்லப்பட்டதும் 3 பேர் படுகாயமடைந்ததும் முக்கிய சம்பவமாகும். இதற்கு தாங்கள் பொறுப்பில்லை என்று ஹிஸ்புல்லா அறிவித்திருக்கின்றது. ஆனால் ஈரானுடைய அதிருப்தி இதற்குள் இருப்பதையும் மறுக்க முடியாது. ஈரானுடைய முடிவு பற்றி யார் பேச வேண்டும்? ஈரான் தான் பேச வேண்டும். ஈரான் யுரேனியத்தை ஒப்படைக்க தயாராகிவிட்டது. ஈரான் ஹிஸ்புல்லாவிற்கும் ஹமாஸிற்கும் உதவி செய்வதை நிறுத்துவதாக உடன்பட்டுவிட்டது. ஈரான் 20 வருடங்கள் அணுகுண்டு உருவாக்கத்தை பின்போடுவதாக அறிவித்திருக்கின்றது. இதையெல்லாம் யார் சொல்ல வேண்டும்? ஈரான் தான் சொல்ல வேண்டும். ஈரான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை ஈரானுடைய எதிரியாகிய டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் என்பது ஈரானுடைய முற்றான நிராகரிப்பாகும். ஒருவேளை ஈரான் இதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டதா என்று ஈரானுடைய உள்நாட்டில் மக்கள் குழப்பமடையக்கூடிய ஒரு நிலையும் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு ராஜதந்திரமாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ட்ரூத் சோஷலினுடைய பதிவுகள் இருந்திருப்பதாக ஈரான் கருதி இருப்பதற்கு இடமுண்டு. ஆகவே அவருடைய பதிவுகளுக்கு முற்றிலும் அதிரடி எதிர்ப்பாக கலிபாவினுடைய குரல் பதிவாகி இருக்கின்றது ஈரானிய மக்களிடையே. எனவே அமெரிக்க அதிபரனுடைய பிரச்சாரங்களுக்கு எதிராக ஈரான் களத்தில் இறங்கி இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் சீனா ரஷ்யாவினுடைய நிலைப்பாடுகள் என்ன? இருவரும் உறைந்த மௌனமே காத்திருக்கின்றார்கள். இந்த இடத்தில் அமெரிக்கா மத்திய கிழக்கில் சென்று சிக்கி கொண்டதா என்பதை அவர்கள் நூல் விட்டு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சீனா ரஷ்யாவை பொறுத்தவரையில் அமெரிக்காவுடன் போர் ஒன்றை நடத்தாமலே அமெரிக்காவை வீழ்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அவர்கள் அதை நிச்சயம் பயன்படுத்துவார்கள் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. போர்க்களம் மிக ஆபத்தான இடம் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.